போலாமா? வா. இந்தாங்க. இல்ல வேண்டாம். ஏ ராஜா கண்ணா, நம்ம வீட்டுக்கு போறேன்டா. வீட்டுல நிறைய விளையாடிச்சாமா அம்மா உனக்காக வச்சிருக்கேன். வாமா. ஆ. போலானே. என் தங்கமே, என் செல்ல குட்டி. ஏய் குட்டி பையா. சித்திக்கிட்ட பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லிருந்தேன், செஞ்சுட்டாங்களா? ஆமா. நான் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வர சொல்லிட்டேமா, வந்துரும். செல்லராஜே முதல் முறையா வீட்டுக்கு போறான். என் செல்ல குட்டில நீ. ஆமா, தொட்டில் வாங்கிட்டீங்களா? எல்லாமே செட் பண்ணியாச்சுமா. என் செல்லத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போறோம், ஜாலியா விளையாட போறோம். என்னாச்சுண்ணே, ஏன் ஆட்டோவை நிறுத்துறீங்க? ஒரு நிமிஷமா அது வந்துடுறேன். செல்ல குட்டி. வாடா வாடா வேகமா. இப்படி இல்ல, அவங்க வெளியே போறாங்க. அடி. யாரா நீங்களா? ஏய் என்ன பண்றீங்க? அவரே அடிக்கிறீங்க. ஏய் டேய், அடி. விடாதடா. விடுடா. ஏய். அடி. அவரை விடுங்க. அவரை அடிக்காதீங்க. டேய், குத்துடா. குத்து. நல்லா குத்து. அவரை விடுங்க. என்னங்க? ஏய். என்னங்க? ஏய் வாடா சீக்கிரம் வந்து ஆட்டோல ஏறுடா. வாடா வேகமா வா. வேகமா போனா. வேகமா போனா. நில்லுங்கடா. ஐயோ, என் குழந்தை. என்னங்க? குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. சந்தியா. சந்தியா. குழந்தை வேணும். சந்தியா. குழந்தை. இன்ஸ்பெக்டர் சார், என் குழந்தை. ஆட்டோவோட நம்பர், டிரைவர் முகம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல சார். நம்பர் சரியா ஞாபகம் இல்ல சார். டிரைவர் முகமா சரியா ஞாபகம் இல்ல. சரி, குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீங்க எந்த டீட்டெயிலும் சொல்லலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுங்க. நடந்த சம்பவம் விஷயமா ஏதாவது க்ளூ கொடுங்க. அப்பதான் நாங்க விசாரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா சார்? அந்த ரவுடி பசங்க முகத்தை மூடி இருந்தாங்க. எப்படியாவது எங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், கெஞ்சி இத கேக்குறேன். பாருங்க, உங்களுக்கு தெரியுமா இல்லன்னு எனக்கு தெரியாது. நம்ம நாட்டுல தினம் நிறைய குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்காங்க. என்னால உங்களுக்கு பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா நாங்க தீவிரமா விசாரிக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவங்களை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். உங்க குழந்தை உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் யாரு கூடயாவது பகை இருக்கா? சார் அடிக்காதீங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். அடிக்காதீங்க சார். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமான ஆள் இல்ல சார். அடிக்காதீங்க சார். நிறுத்து. சார் ஐயோ. பணத்துக்காக நல்லவங்க கூட கெட்டவனா மாறுற காலண்டா இது. குழந்தை எங்க சொல்லு. சொல்ல போறியா லாடம் கட்டவா? சார், நீங்க லாடம் கட்டுறதா சந்தியோட புருஷனை கூட்ட லாடம் கட்டுங்க சார். சார், அவன் நம்பர் 1 ஃப்ராடு சார். பணத்துக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் சார். ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனே அவன் குழந்தைய வித்துருப்பான் சார். நம்புங்க சார். ஹாஸ்பிட்டல் வெளியில இருக்க அந்த சிசிடிவில ஆட்டோ கேப்சர் ஆயிருக்கு. சந்தியாவோட புருஷனும் குழந்தைய தூக்கிட்டு அந்த ஆட்டோல தான் போயிருக்காங்க. ஆனா அந்த ஆட்டோவோட நம்பர் பிளேட் ஃபேக்கா இருக்கு சார். அப்படின்னா உங்க பக்கா பிளானிங்கோட செஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தைங்களை கடத்துற கேங் தான் இந்த வேலையவும் செஞ்சிருக்கணும். ஆனா சிங், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்தது? சந்தியா எப்ப டிஸ்சார்ஜ் ஆவாங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சந்தியாவோட ஹஸ்பண்டை கவனிச்சுக்கிட்டே இருங்க. எஸ் சார். நான் நினைச்சேன்
குழந்தை பிறந்ததும் என் தலையெழுதே மாற போகுது என்ன. வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுன்னு நினச்சேன். இன்னைக்கு எல்லாமே தலைகீழாக மாறி போயிடுச்சு. ஆளுக்கு என்ன போட்டு பரட்டி எடுத்துட்டானுங்க. குழந்தைய வந்து சேர்ந்துச்சு, துரதிருஷ்டமா வந்து சேர்ந்துச்சு. பெத்த குழந்தைய பத்தியா தப்பா பேசுற உனக்கு வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட? உனக்கு உழைச்சு சாப்பிட தப்பு இல்ல, போய் குழந்தையாவது கண்டுபிடிச்சிட்டு வாப்போ. ஏய் சிக் சும்மாரு. எப்பா பாரு குழந்தை குழந்தைன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. உனக்கு குழந்தை வேணும் மாடி? வாடி வாயன் கூட. இப்ப ரெண்டாவது குழந்தைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வாடி 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 உள்ள. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு என் குழந்தை ஏன் கிட்ட இருந்து கடவுள் தட்டி பறிச்சாருன்னு. உன்னால ஒரு நல்ல தகப்பனா இருக்கவே முடியாது. இத்தனை நாள் ஒரு நல்ல புருஷனா உன்னால இருக்க முடியல, எப்படி நீ நல்ல தகப்பனா இருப்ப? சொல்லு, என்னாச்சு? இல்ல இல்ல, இன்னும் 4-5 நாள் நம்ம சந்திக்காம இருக்கிறது நல்லது. இந்த பிரச்சனை கொஞ்சம் தனியட்டும், அப்ப நானே சொல்றேன் எப்ப எங்க மீட் பண்ணலான்னு. சரி, என் குழந்தை எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். அவன் எங்க எப்படி என்ன பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். தினமும் வந்து இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தா அதனால உங்க குழந்தை கிடைச்சிருமா என்ன? சார் சார் எனக்கு ஒரு வழி தெரியல சார். என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க சார் சீக்கிரமா. பிறந்து 3 நாள் தான் சார் ஆகுது. என் குழந்தை என்கிட்ட இல்லாம என்னால நிம்மதியா இருக்க முடியல சார். அவரோட வாசம் கையிலே இருக்கு சார். தயவு செஞ்சு என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். மேடம், நாங்களும் தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க இப்படி பண்றதுனால கண்டிப்பா குழந்தை கிடைச்சிடாது. எங்களுக்கு தகவல் தெரிஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம், சரியா? அட, யார் அது? குழந்தைய எங்கேயும் விட்டுட்டு போயிருக்காங்க? யாராவது இப்படி குழந்தைய விட்டுட்டு போவாங்களாமா? தண்ணி குடிக்க போயிருந்தேன் மேடம். சரி, பத்திரமா பாத்துக்க. என்னம்மா நீ விழுந்து சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? ஆளப்பாரு. என் செல்லக்குட்டி வந்துட்டீங்கல்ல. நான் உனக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? பாரு, இவ யாரு மாதிரி இருக்கா? என்ன மாதிரியா இல்ல உன்ன மாதிரியா? கண்ணு என்ன மாதிரி இருக்குல்ல? மூக்கு என்ன மாதிரியே இருக்கு. என் செல்லம் அப்படியே அவங்க அப்பா அம்மாவை உரிச்சு வச்சிருக்கான்ல. நம்ம வீட்டுக்கு போலாமாடா தங்கம்? தாத்தா பாட்டியை போய் பார்க்கலாமா? அங்க தாத்தா பாட்டி எல்லாம் உனக்காக நிறைய விளையாட்டு பொருளா வாங்கி வச்சிருக்காங்க. அங்க போய் ஜாலியா இருக்கலாமா? என்னடா செல்லம்? என்ன திடீர்னு குழந்தை அழுதுட்டே இருக்கா? அவ உங்க வீட்டுக்கு வர விரும்பல போல இருக்கு. குழந்தைய கொடுங்க கொடுங்க. அம்மா பசியில அழுதுன்னு தோணுது, பால் கொடுக்கலாம்ல? என்னடா செல்லம், ஏன் அழுறீங்க? என்னம்மா அது? ஏன் குழந்தை அழுதுட்டு இருக்கு? அதுவா, குழந்தைக்கு பசிக்குது சரிம்மா, போலமா. அப்ப பாலை கொடு. சரி, நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. செல்லத்துக்கு பசிக்குதா? வாங்க வாங்க, வா வா வா, போல போலாம். வாங்க மாப்பிள்ள, ஜூஸ் எடுத்துக்கோங்க. சந்தியா, உள்ள வாமா. நீ இப்ப எப்படி இருக்க? குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? போலீஸ் விசாரணை பண்றாங்கல்ல? இங்க பாருமா, நீ எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு வேலைக்கு வந்த சொல்லு? இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்கலாம்ல? உடம்பையும் பாத்துக்கணும்ல? இல்ல ஆண்டி, நான் உங்க கடனை அடைக்கணும்ல. அப்புறம் வீட்டுல பாப்பா வேற வந்துருச்சுல்ல, அதனால நிறைய வேலை இருக்கும். என்னோட தேவையும் நிறைய இருக்கும். அக்காவோட குழந்தைய நான் நல்லா பாத்துக்கிட்டேன் அப்படின்னா வேற யாராவது எங்கேயாவது என்னோட குழந்தைய நல்லா பாத்துக்குவாங்கல்ல. சந்தியா, தைரியமா இருமா. உன் வலி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாம் சரியாயிடுமா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா.